ஐபிஎல் போட்டிகள் தொடங்க இன்னும் 2 வாரங்களே இருக்கும் பட்சத்தில் சற்று முன் மும்பை அணி கேப்டனான ஹார்திக் பாண்டியா அதிரடி கைது. கிரிக்கெட் உலகில் நடந்த பெரும் பரபரப்பு, அதிர்ச்சி, மரணம். மும்பை அணியின் புதிய கேப்டன் அறிவிப்பு. சற்று முன் ஐபிஎல் ரசிகர்களுக்கு காத்திருந்த பயங்கர அதிர்ச்சி. அதாவது இந்த 2026வது வருட ஐபிஎல் தொடர் என்பது இன்னும் 2 வாரங்களில் நடைபெற இருக்கிறது. இந்த ஐபிஎல் மீதான எதிர்பார்ப்பு என்பது ஐபிஎல் ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்கிறது. அதற்கு காரணம், இந்த முறை நம்முடைய சிஎஸ்கே அணி உள்பட பல அணிகளில் முக்கியமான வீரர்கள் ட்ரேட் விண்டோ மூலமாக மற்ற அணிகளுக்கு மாறியிருக்கிறார்கள். ஆகவே இந்த வருட ஐபிஎல் என்பது மொத்தமாக மாறியிருக்கிறது. அதுவும் உதாரணத்திற்கு நம்முடைய சிஎஸ்கே அணியை எடுத்துக்கொண்டால் கூட, சிஎஸ்கே அணியின் முக்கிய நபராக இருந்த நம்முடைய ரவீந்திர ஜடேஜா இந்த சீசனில் ராஜஸ்தான் அணிக்கு சென்று விட்டார். அதே போல ராஜஸ்தான் அணியின் கேப்டனாக இருந்த சஞ்சு சாம்சனோ சிஎஸ்கே அணிக்கு வந்துவிட்டார். இதுபோல ஒவ்வொரு அணிகளிலும் முக்கியமான வீரர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வருட ஐபிஎல்லில் ஒவ்வொரு அணியும் மோதும்போது, குறிப்பாக சம்பந்தப்பட்ட அணியிலிருந்து வேறு ஒரு அணிக்கு சென்ற வீரர்கள் அதே அணியை எதிர்கொள்ளும் போது அந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அதிலும் குறிப்பாக இதே சினாரியோ இருக்கும் போட்டிதான் சிஎஸ்கே அணியும் ராஜஸ்தான் அணியும் மோதும் போட்டி. இந்த போட்டியை பொறுத்தவரையில் சிஎஸ்கே அணியில் இருந்து வெளியேறிய ஜடேஜா கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு எதிராக வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் முழு மூச்சோடு விளையாடுவார். இதே மனநிலைதான் சஞ்சு சாம்சனுக்கும் இருக்கும். அதுவும் ராஜஸ்தான் அணிக்கு கூடுதல் பலமாக 14 வயது சிறுவன் சூரியவன்சியும் இருக்கிறார். இவருடைய அதிரடி என்பது கண்ணு மூக்கு தெரியாமல் காட்டுத்தனமாக இருக்கும். ஆகவே சூரியவன்சியின் அதிரடி, யாஸ்வி ஜெய்ஸ்வாலின் ருத்ரதாண்டவ பேட்டிங் மற்றும் நம்முடைய ரவீந்திர ஜடேஜாவின் கேப்டன்சி என்ற இந்த மூன்றும் சிஎஸ்கே அணிக்கு கடும் சவாலாக இருக்கப் போகிறது. ஆகவே இதே போலத்தான் மற்ற அணிகளிலும் சம்பந்தப்பட்ட வீரர்கள் வேறு ஒரு அணிக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படி மாற்றப்பட்டிருக்கும் அந்தந்த அணிகள் மோதும்போது கடந்த சீசனில் விளையாடிய அணியை எதிர்த்து தான் இந்த சீசனில் விளையாட வேண்டிய கட்டாயத்திற்கு முக்கியமான வீரர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில்தான் இந்த வருட ஐபிஎல் தொடங்க இருக்கும் போது தற்போது முக்கியமான அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அது என்னன்னா, நம்முடைய ஹார்திக் பாண்டியா அதிரடியாக இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவல்தான் அது. அதுவும் நடக்கப் போகின்ற ஐபிஎல்லில் ஹார்திக் பாண்டியாவின் பங்களிப்பு என்பது இந்த ஒட்டுமொத்த ஐபிஎல் தொடரின் எதிர்பார்ப்பை மேலும் அதிகரிக்கும். ஏனென்றால் மும்பை அணியின் சிறந்த கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மாவுக்கு மாற்றாக ஹார்திக் பாண்டியா தான் கேப்டனாக விளையாடி வருகிறார். இதுவே சர்ச்சையாக கடந்த சில வருடங்களாகவே இருந்து வருகிறது. அதுவும் குஜராத் அணியின் கேப்டனாக இருந்து ஐபிஎல் கோப்பையை பெற்றுக் கொடுத்த ஹார்திக் பாண்டியா அந்த அணியிலிருந்து விலகி தானாக முன்வந்து மும்பை அணியின் கேப்டனாக விளையாடி வருகிறார். அதுவும் மைதானத்தில் இவருடைய செயல்பாடுகள் என்பது மும்பை அணியை பொறுத்தவரையிலும் எரிச்சலாக இருந்தாலும் கூட, திறமையின் அடிப்படையில் பார்த்தால் ஓரளவுக்கு மும்பை அணிக்கு பக்கபலமாகத்தான் இருக்கக்கூடியவர்தான் பாண்டியா. ஆனால் இந்த முறை இவர் மும்பை அணியின் கேப்டனாக இருக்கப் போவதில்லை என்ற செய்தியும், கூடவே இந்த வருட ஐபிஎல்லிலேயே இவர் விளையாடவே போவதில்லை என்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது. இதுதான் மும்பை ரசிகர்கள் உட்பட ஒட்டுமொத்த ஐபிஎல் ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியாக மாறியிருக்கிறது. சரி, இவர் எதற்காக இந்த வருட ஐபிஎல்லிலிருந்து விலகப் போகிறார் என்று கேட்டால், நடந்து முடிந்த T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்ற பிறகு இவர் செய்த சில செயல்கள் இவருக்கு யமனாக இப்போது திரும்பியிருக்கிறது. ஏனென்றால் ஹார்திக் பாண்டியா T20 உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியில், அதாவது அண்மையில் நடந்து முடிந்த T20 உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்ற பிறகு இவருடைய காதலியுடன் மைதானத்திலேயே மிகவும் நெருக்கமாக இருந்தார். இது பலருக்கும் அதிர்ச்சியாகவே இருந்தது. முறைப்படி இவருடைய முதல் மனைவியிடம் விவாகரத்து வாங்குவதற்கு முன்பே வேறு ஒரு பெண்ணிடம் இந்தளவுக்கு நெருக்கமாக இருப்பது என்பது மிகப்பெரிய விமர்சனத்திற்கு உள்ளானது.
ஐசிசி விதிமுறைகளின்படி இப்படி செய்வது முழுக்க முழுக்க தவறாகும். இதன் காரணமாகவும் இவர் மீது கைது நடவடிக்கை எடுப்பதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான புகார்களும் இவர் மீது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான காவல்துறை விசாரணைகளும் நடைபெற்று வருகிறது. ஆனால் இதையையும் தாண்டி இதற்கு மேல் ஒரு முக்கியமான விஷயத்தில் ஹார்திக் பாண்டியா சிக்கியிருக்கிறார். அது என்னன்னா, இந்த இறுதிப் போட்டியின் வெற்றி கொண்டாட்டத்தில் இவர் காதலியோடு நெருக்கமாக இருக்கும்போது இந்திய தேசிய கொடியையும் இவர் போர்த்தியபடிதான் இருந்தார். இதுதான் இவர் மீதான குற்றத்திற்கு முக்கிய காரணமாக மாறியிருக்கிறது. அதிலும் இந்திய தேசிய கொடியை இவர் சரியான முறையில் பராமரிக்கவும் இல்லை. தோளில் போர்த்தியபடி காதலியுடன் கண்ட இடங்களில் உட்காருவது, நெருக்கமாக இருப்பது என இவர் செய்யும்போது தேசிய கொடி தரையில் விழுவதும் இவர்களது காலில் படுவதுமாக இருந்தது. ஆகவே இந்த ஒரு விஷயம் என்பது மிகப்பெரிய குற்றமாக இந்திய அளவில் கருதப்படும். இதன் காரணமாகவும் இவர் மீது கடுமையான புகார்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதுவும் இதுபோல வெற்றி கொண்டாட்டங்களில் தேசிய கொடிகள் தவறுதலாக அவமதிக்கப்படும் போது இதுபோன்ற புகார்கள் எழுவது என்பது சாதாரணம்தான். அப்படித்தான் இந்த ஒரு புகார்களும் முதலில் பார்க்கப்பட்டது. ஆனால் குஜராத்தை சேர்ந்த ஒரு நபர் ஹார்திக் பாண்டியாவின் இந்த ஒரு செயலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தேசிய கொடியை அவமதித்ததற்கு பாண்டியா மீது கடுமையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று குஜராத்தை சேர்ந்த ஒரு நபர் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதுவும் அந்த நபர் இறப்பதற்கு முன்பு வாய்மொழியாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் பாண்டியாவுக்கு எதிராக பல விஷயங்களை செய்துவிட்டுத்தான் இறந்திருக்கிறார். ஆகவே காவல்துறையில் இது முக்கிய ஆதாரமாக சிக்கியிருக்கிறது. இதன் காரணமாக ஹார்திக் பாண்டியா கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது பிரகாசமாகவே இருக்கிறது. இதன் காரணமாகவே கடந்த சில நாட்களாக பாண்டியாவை விசாரணை வளையத்துக்குள் காவல்துறையினர் எடுத்துவிட்டனர். அதுவும் இந்த ஒரு விசாரணையால் பாண்டியா கைது செய்யப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே தெரிகிறது. அதே சமயம் இப்படி ஒரு சிக்கலில் சிக்கியிருப்பதால் இந்த வருட ஐபிஎல் சீசனில் பாண்டியாவால் விளையாட முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இவர் மும்பை அணியில் விளையாடவில்லை என்றால் இவருக்கு பதிலாக மும்பை அணியின் கேப்டனாக இந்த சீசனில் யார் விளையாடப் போகிறார் என்ற கேள்விகளும் எழுந்தது. அத்தகைய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக மும்பை இந்தியன்ஸ் அணியின் கிரிக்கெட் நிர்வாக தரப்பிலிருந்து சில தகவல்கள் கசிந்திருக்கிறது. அதன்படி முதலில் சூரியகுமார் யாதவ் தான் மும்பை அணியின் கேப்டனாக இந்த சீசனில் விளையாடுவார் என்ற தகவல் வெளியானது. அதாவது ஹார்திக் பாண்டியா இந்த சீசனில் விளையாட முடியவில்லை என்றால் சூரியகுமார் யாதவ் தான் மும்பை அணியின் கேப்டனாக செயல்படுவார் என்று முடிவெடுத்திருந்தது. பின்னர் சிறிது நேரத்திலேயே அந்த முடிவை மாற்றி மீண்டும் மும்பை அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மாவையே நியமிக்கலாம் என்ற முடிவை மும்பை அணி கிரிக்கெட் நிர்வாகம் எடுத்துள்ளது. ஆகவே இந்த முடிவுதான் ஐபிஎல் ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸாகவும் அதிர்ச்சியாகவும் மாறியிருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், ஹார்திக் பாண்டியாவுக்கு பதிலாக இந்த வருட ஐபிஎல் சீசனில் ரோஹித் சர்மா கேப்டனாக செயல்படுவது பற்றியும், குறிப்பாக ஹார்திக் பாண்டியாவின் இத்தகைய செயல்களை பற்றியும், இத்தகைய செயல்களுக்கு ஹார்திக் பாண்டியா கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.